சிவாய நமக. குருவாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024ஆம் ஆண்டிற்கான ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கன்னி ராசிக்கான வீடியோ. இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாத கிரகநிலை அறையும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன், புதன், குரு, சுக்கிரன் 4 கிரகத்தோடு சம்பந்தப்பட்டு 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். ஓடி போனவருக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான்ற பழமொழி உங்கள் ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்றது மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க. உண்மையாலுமே சொல்லணும்னா இந்த கன்னிராசி அன்பர்களோட வாழ்க்கை நிகழ்வுகளானது கடந்த 3 வருட காலமாக அந்தளவுக்கு வளர்ச்சிகள் இல்லைன்னு மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க. கடந்த 3 வருட காலமாகவே கன்னிராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஸு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உறவினை பகைமை பாராட்டுறதுன்னு பல்வேறுபட்ட கஷ்டங்கள் நீங்கள் சிக்கி தவிச்ச நபர்களில் ஒருத்தர் யாருன்னா இந்த கன்னிராசி அன்பர்கள். நம்ம என்ன உழைக்காமல் இருக்கோமா, உட்காந்துருக்கோமா, என்ன காரணம்னு தெரியலையே, எல்லா விதத்துலையும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமே அப்படின்னு எண்ணக்கூடிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இந்த மே மாதம் 1ஆம் தேதி என்று குரு பயிற்சி நடந்தது. சித்திரை மாதமும் வருட பஞ்சாங்கமும் பிறந்திருக்கு. அப்போ வருட பஞ்சாங்கம் பிறந்ததின் அடிப்படையிலையும் இந்த குரு பயிற்சி நடந்ததின் அடிப்படையிலையும் பார்க்கும்போது எல்லா ராசிக்காரர்களை காட்டிலும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகமான காலகட்டங்கள் காத்துட்டு இருக்கிறத கண்குளர பார்க்க முடியுதுங்க. அதனால இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் மட்டும் கிடையாதுங்க, மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 2025 மே மாத காலகட்டம் வரலுமே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு வெற்றிக்கான ஒரு வாய்ப்புகள் தேடி வந்துருச்சுன்றீங்க. இதுக்கு முன்பாக எனக்குன்ற ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு கிடைக்காதா சார், தொழில் அமையாதா, கடன்கள் அதிகமாக இருந்துட்டு இருக்கு, குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கு, திருமணம் ஆகாமல் இருந்துட்டு இருக்கோம், குழந்தை பேர் பெற்றெடுக்காமல் இருந்துட்டு இருக்கோம், எல்லா விஷயத்தையும் தடைகள் ஏற்படுது, நாங்கள் உழைக்காமலாம் கிடையாது, உழைச்சிக்கிட்டு தான் இருக்கோம், ஆனால் ஒருபடி ஏறினா 4 படி சரிக்கிட்டு இருக்கு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு உண்மையாலுமே தெளிவாக சொல்ல வரேங்க. இந்த வருட காலகட்டத்திலிருந்து இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 2025 மே மாத காலகட்டம் வரலுமே உங்களுக்கு யோகம் நிறைந்த காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு. இந்த யோகங்கள் உண்மைதானா அப்படின்றத செக் பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களோட சுய ஜாதகம் தான் சரியான பலன்கள் தரும். ஏன்னா கோச்சார ரீதியான பலன்கள் 35%, உங்கள் சுய ஜாதகம் தான் மீதமுள்ள 65% பலன்கள் தரும். அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கனாக்கா உங்களோட சுய ஜாதகத்தை, ஏன்னா கடந்த 3 வருட காலமாக ஒன்றுமே இல்லாமல் உட்காந்து இன்னைக்கு நடக்கும் நாளைக்கு நடக்கும்னு ஏமாந்து காலகட்டங்கள் போய் இதுக்கு பிறகு தான் உங்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, தொழில் மூலியமான லாபங்கள், பொருளாதார அபிவிருத்தி, குடும்ப மன நிம்மதியெல்லாம் கிடைக்கணுன்ற விதி இருக்குது. இது நடக்குமா நடக்காதா, எந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்றது துல்லியமாக தெரிஞ்சு பார்த்துங்க. உண்மையாலுமே எனக்கு தெரிஞ்சளவு கடந்த 3 வருட காலமாக உங்களோட வாழ்க்கையை தொலைச்ச உங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு ஜோதிடர்கிட்ட போயிட்டு கொஞ்சம் பணத்தை கொடுத்து அதை தெரிஞ்சுக்கிறதுல எந்த விதத்தையும் குறைகள் கிடையாது. அதனால் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு தயவு செய்து சொல்லவில்லைங்க. கெட்ட காலங்கள் கடந்து போச்சு, அந்த நேரத்தில் நீங்கள் ஜாதகத்தை பார்த்தீங்களோ பார்க்கலையோ எனக்கு தெரியாது. ஆனால் நல்ல காலமானது இந்த மே மாதத்துலேருந்து தொடங்கியிருக்கு. இன்றைக்கி ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஆகிறது போது இந்த தேதியிலேருந்து உங்களுக்கு ஒரு எதிர்காலம் சிறப்பாக இருக்கிற மாதிரி கோச்சார ரீதியான கிரகநிலை இருந்துகிட்ருக்கு. அதனால் உங்களோட சுய ஜாதகத்தை என்கிட்ட பார்க்கணுன்றது அவசியமே கிடையாது. உங்களோட குடும்ப ஜோதிடர்கள் யாராவது இருக்கிறாங்கனாக்கா அவங்ககிட்ட கொண்டு போய் உங்களோட சுய ஜாதகத்தை கொண்டு போய் கொடுங்க. சார் கடந்த கால நிகழ்வுகள்லாம் நடந்தது சொல்ல வேண்டிய அவசியங்கள் கிடையாது, நடந்தது அனுபவிச்சுட்டும் போயிடுச்சு, இதுக்கப்புறமா என்னோட வாழ்க்கையானது ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெற முடியுமா, எதிர்காலம் சீரும் சிறக்குமா இருக்குமா, நான் சொந்த தொழில் செய்ய முடியுமா, அல்ல அரசு உத்தியோகம் பெற முடியுமா, எனக்குன்ற தொழில் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு நிரந்தரமான தொழில் சம்பந்தமாக நீங்கள் கேட்டு பாருங்கள். எந்த நேர காலகட்டத்தில் நடக்கும், எப்போ நடக்கும்ன்றதை தெளிவாக சொல்ல முடியும். அதனால் தொழிலுக்காக ஏங்கி காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு தெளிவாக சொல்ல வரங்க, உங்களுக்கு 2025 மே மாத காலகட்டத்துக்குள்ளார உங்களுக்கு நிரந்தரமான ஒரு தொழில் அமைப்புகள் உருவாகியே தீரொன்று விதிங்க. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வயது கடந்து போச்சு சார், திருமணமே நடக்கலை, எனக்கு எந்த விதத்திலையும் குறைகள் கிடையாது, வீடு மனை இருக்குது, காடுகரை இருக்குது, எல்லா வளர்ச்சிகளும் இருக்குது, ஆனால் பொண்ணு தேடி மட்டும் போனாக்கா பொண்ணு அமைய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்திலிருந்தே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திருமணத்துக்கான காலகட்டம் கூடி வருதுங்க. ஏன்னா குருவின் பரிபூர்ண பார்வையானது உங்களுக்கு 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்துலேருந்து விழுது இல்லைங்களா. அதனால் திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உருவாகுன்றிருவிங்க. இந்த மாத காலகட்டத்தில் திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய காலகட்டங்களும் உருவாகுன்றிருவிங்க. அதே போல் குழந்தைக்காக ஏங்கி தைக்கிட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு நிரந்தரமான குழந்தை பேர் பெற்றெடுக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். எப்பொழுதுமே 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெறுன்றிருவிங்க. அப்போ 5ஆம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான், 9ஆம் அதிபதி சுக்கிர பகவானுங்க. அப்போ 9ஆம் அதிபதியோட குரு சேர்ந்து உட்கார்ந்துருக்கார், புதன்
கிரகங்கள் சூரியன் சம்மந்தப்பட்டு உட்காந்துருக்கார். அப்போ இந்த மாத காலகட்டத்தில், அது ஜூன் மாத காலகட்டத்தில் திருமணமாகி குழந்தை பேரே இல்லைன்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாத காலகட்டம் இருந்துட்டு இருக்கின்றவிதிங்க. அதனால் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு குழந்தை பேர் பெற்றெடுக்கக்கூடிய காலகட்டமும் உருவாயிடுச்சுன்றவிதிங்க. அதே போல் வெளிநாடு சார், நான் உழைச்சி ஓடா தெரிஞ்சு இங்கே எதுவுமே கிடையாது, வெளிநாடு போய் உழைக்கலாம் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறேன், வெளிநாட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கானாக்கா 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கனால கண்டிப்பாக வெளிநாடு செல்றதுக்கான யோக காலகட்டங்கள் உண்டு. ஆனால் உங்களோட சுய ஜாதகத்தில் வெளிநாட்டுக்கான யோகங்கள் இருக்கா, அங்கே போய் உட்காந்து சம்பாதிக்கிறதுக்கான யோகங்கள் இருக்கான்றது கேட்டு நல்ல ஜோதிடரை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போகிறது தான் ஒரு நல்ல பலன்களை தருன்றுவிதிங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பாதிக்கப்பட்டு உடல் தேராமல் உடல் பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் உருவாயிருக்கும். இனிமேல் உங்களோட உடலில் வந்து ஒரு தேக ஆரோக்கியம் சிறந்து வழங்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். படிப்பில் பின்தங்கிய குழந்தைகள்லாம் இனிமேலுக்கு படிப்பில் ஒரு புத்தி கூர்மை ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். வெகு நாட்களாக நான் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் சார், வீடு கட்ட முடியல, ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கலாம்னு நினைக்கிறேன், வாங்க முடியலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு புதுசாக வீடுமனை வாசல் வாங்குவதற்கும் வீடுமனை வாசல் கட்டுவதற்கும் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குமான உகந்த காலகட்டமாக இருக்குது. ஒருவேளை வீடு கட்டணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா யோசிக்காமல் இந்த மாத காலகட்டத்தில் வைகாசி மாதம் 21ஆம் தேதி அன்று வாஸ்து நாள் வருது. அந்த வாஸ்து நாள் அன்று பூமி பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கனாக்கா பல்லாண்டு காலம் அந்த வீட்டுமனையால் எந்த விதத்தையும் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்குன்றவிதிங்க. எப்பொழுதுமே வீடுமனை வாசல் கட்டுறோம் அப்படின்னாக்கா ஒரு இது மாதிரி ஸ்திர மாதங்களில் தான் வீடு மனை வாசல் கட்ட தொடங்கணுன்றவிதிங்க. ஸ்திர மாதங்கள்ன்றது வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி, இந்த 4 மாதம் தான் ஸ்திர மாதங்கள். அப்போ இந்த மாதத்தில் வைகாசி மாதம் 21ஆம் தேதி வரதுனால இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் வீடு மனை வாசல் கட்ட தொடங்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வளர்ச்சிகள் பெருகக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றவிதிங்க. அதே வேளையில் உங்கள் ராசியிலேயே பார்த்தீங்கன்னா கேது பகவான் 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கனால திருமணமான நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிடையே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தருன்றவிதிங்க. கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும். அதே வேளையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சாதாரண சின்ன பிரச்சனையும் பெரிய லெவலில் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு ராகு கேதின் பிடியில் மாற்றனால. அதனால் ஒரு அந்தந்த பிரச்சனைகள் அன்னன்னைக்கே தீர்வு செய்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறது தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது மிகப்பெரிய ராஜயோகம்னு சொல்லணுன்றவிதிங்க. எப்போதுமே 3, 6, 11ஆம் இடங்களில் இந்த சனி பகவான் இருந்தாருன்னா தொழிலில் வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றவிதிங்க. இன்றைக்கி 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கனால 2025 டிசம்பர் மாதம் வரலுமே 6ஆம் இடத்துல சனி இருக்கார். அப்போ சொந்த தொழில் செய்யணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த நேரத்தில் சொந்த தொழில் செய்யறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். பொருளாதார அபிவிருத்தியும் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றவிதிங்க. அப்போ எல்லா விதத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஜூன் மாத கிரகநிலையானது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த காலகட்டமாக இருக்குது. எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க அப்படின்றவிதிங்க. மற்ற இடத்துல இந்த தோஷங்கள் பாதிக்க முடியாது, சீரும் சிறப்புமாக இருப்பீங்க. உங்களோட சுய ஜாதகத்தை மட்டும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கிறதா நல்ல பலன்கள் தரும். சுய ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்கள். எதுக்காக 2ஆம் முறையாக சொல்கிறேன் அப்படின்னாக்கா கடந்த காலத்தில் எல்லாமே ஏமாந்து போய் உட்காந்துட்டீங்க. இதுக்கப்புறமா வாழ்க்கை எப்படி இருக்குது, நீங்கள் என்ன தொழில் செய்ய போகிறீங்க, என்ன உத்தியோகம் பார்க்க போகிறீங்க, சொந்த தொழில் தான் கிடைக்குமா, அந்நியத்தில் தான் வேலை செய்யுமா, வெளிநாடு போவீங்களா அல்லது தனியார் நிறுவனத்துக்கு வேலை போவீங்களா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முயற்சி எடுக்கிறது நல்லா இருக்குன்றவிதிங்க. இதுக்கு முன்னாடி சொந்த தொழில் செய்து ஏமாந்து போன நபர்களுக்கெல்லாம் இந்த மாத காலகட்டத்திலேருந்து தொழிலில் வளர்ச்சி பெறணுன்னு இருக்குது. அதனால் உங்கள் சுய ஜாதகம் எப்படி இருக்குன்ற பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முயற்சி எடுக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றவிதிங்க. மற்ற விதத்தில் இந்த தோஷங்கள் பாதிக்க முடியாது, சீரும் சிறப்பாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். ஓம் சரவண பாபா. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்த்தி சொர்ணலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு ஜூன் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம். வரலாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களை பணிந்து 12 ராசிக்கும் இந்த மாதம் எப்படி நம்ம சிறப்பாக கடந்து வரலாம், நமக்கு எந்தெந்த காலகட்டம் என்ன மாதிரியான சிறப்பாக நகர்வுகள் நடைபெறும் என்பதை அறிந்து கொள்ளவிருக்கிறோம். பதிவினை முழுமையாக கேளுங்க. இதில் உங்களுக்கு எளிமையான வழிபாடுகள், நமக்கு சாத்வீக பரிகாரங்கள் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதம் கோள்கை நிலையை வைத்து சிறப்பாக கடந்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம். இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, சுக்கிரன், சூரியன், புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு பகவான். இந்த மாதம் நமக்கு 12ஆம் தேதி சுக்கிர பகவான் நமக்கு மிதுனத்திற்கு பயிற்சி ஆவார். 14ஆம் தேதி புதனும் சூரியனும் பயிற்சி ஆகிறாங்க. இந்த சூரியன், புதன், சுக்கிரன் தான் ரிஷபம் மிதுனன்றதில் பயிற்சி ஆகிறாங்க. பெரும்பாலும் இந்த மாதம் அனைத்து ராசிக்குமே சிறப்பாகவே இருக்குது. அதனால் அனைவருமே உங்களுடைய முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க. ஏற்கனவே ராகு கேதுவும் இந்த மாதிரி இடத்துல தான் உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு கோச்சாரத்தில் நம்ம என்னென்னலாம் இப்போ நம்ம எதிர்காலத்துக்காக முயற்சிகள் போடுறோமோ அதெல்லாம் நமக்கு பல மடங்கு ரிசல்ட் கொடுக்கும். அதனால் நம்முடைய குறிக்கோளையும் லட்சியங்களையும் நோக்கி வேகமாக பயணித்து
வெற்றியை வந்து விரைந்து பெற்றிடலாம். கன்னி ராசி கன்னி லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஜூன் மாதம் எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அளிக்கவிருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான மாதம். உபஜயஸ்தானம் கால சக்கரத்தின் அப்போ ஒருத்தருடைய வாழ்க்கை அன்றாட வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னா இந்த இடம் தான் வந்து ரொம்ப அருமையாக அமையணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு உத்திரம் 2, 3, 4, அஸ்தம் 4 பாதங்கள், சித்திரை 1, 2 பாதங்கள். கன்னிராசிக்கு இந்த மாதம் ரொம்ப அருமையான பலன்கள். சென்ற காலகட்டங்கள்லாம் நமக்கு ராசி அதிபதி வந்து ராகுவோட சேர்ந்து இருந்தார், அப்புறம் வந்து 8ஆம் இடத்துல இருந்தார் அப்படின்ற நிலை மாறி இந்த காலகட்டம் 9இல் வந்து ராசி அதிபதியும் அதற்கு பிற்பாடு 10இல் வந்து ஆட்சியாக போகிறார். 6ஆம் இடத்தில் நமக்கு சனி ஏற்கனவே ஆட்சி நிலையில் இருக்கிறாரு. இந்த காலகட்டம் 4 கிரகங்கள் சூரியன், சுக்கிரன், புதன், நமக்கு குரு 9இல் அமர்ந்து சிறப்பான பலன்களை அளிக்கிறாங்க. அதே போல் 10ஆம் இடத்தில் மாத பிற்பகுதியில் 3 கிரக கூட்டணி இருக்கும். 10இல் வந்து எவ்வளோ கிரகங்கள் இருந்தாலும் தொழிலுக்கு நன்மையே அப்படின்னு வந்து சொல்லிடலாம். 10ஆம் அதிபதி வரை ஆட்சியாக போகிறார். 2ஆம் அதிபதி அவருடைய ஸ்தானத்துக்கு 8என்ற இடத்துல திடீர் அதிர்ஷ்டம் சொல்லக்கூடிய இடத்துல ஒரு நிலவில் உள்ள பணம் வரக்கூடிய இடத்துல அந்த இடத்துல போயிட்டு ரொம்ப சிறப்பாக ஆட்சி பெற்றுட்டாரு. அப்போ வருவாய் ஸ்தான அதிபதியும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறாரு. எதிர்பாராத தனவரவு, தொழிலில் இது வரைக்கும் முதலீடு போட்டு பணமே வரல அப்படின்னு சொன்னவங்களுக்கு தான் இந்த காலகட்டம் பண வருவாய் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு குருவானவர் சிறப்பாக உங்களுடைய பூர்வ புண்ணிய தோஷத்தை நீக்கி, ஏன்னா 5 தான் பூர்வ புண்ணியம், அது இது வரைக்கும் அந்த தடையை நீக்கி இப்போ வந்து இனிமேல் வந்து ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு தனத்தை வந்து வாரி அழக்க போகிறார். இது வரைக்கும் போன வருஷம்லாம் நான் வந்து முயற்சிகள்லாம் போட்டேன், இது வரைக்கும் எனக்கு கிடைக்கவே இல்லை, எந்த ஒரு செயல்பாடும் பாக்கியெல்லாம் கிடைக்கல, என்னுடைய முயற்சிகள்லாம் தோல்வி அப்படின்றவங்களுக்குலாம் இனிமேல் வெற்றி மேல் வெற்றி தான். உங்களுடைய முயற்சிகள் அப்படியே பலிதமாகும். தன்னம்பிக்கை தைரியம் பல மடங்கு கூடும். ராசி அதிபதி நம்ம 10லேயும் போய் சிறப்பாக அமைஞ்சிட்டாரு. வேலை இல்லை என்ற சொல் இனி வரும் காலகட்டங்களில் இல்லை அப்படின்னு எழுதி கொடுத்துடலாம். ரொம்ப அருமை. படித்த படிப்புக்கேற்ற வேலையே பார்க்கலன்னு மனம் வந்து கொண்டிருந்த இளைஞர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பான வேலை வாய்ப்பு, தொழில் மாற்றம் ரொம்ப அருமையாக இருக்கும். அது தொழிலாக இருந்தாலும் பிஸ்னஸாக இருந்தாலும் இல்லை ஒரு இடத்துல வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் அரசுத்துறை சம்மந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல இடமாற்றம், விருப்பப்பட்ட இடத்துக்கு நல்ல ஒரு பைசா ஊதிய உயர்வும் இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த மாற்றம் வந்து நம்மளுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அருமையானது. இந்த மாதம் முழுவதுமே அழகான பலன்களை பெறப்போகிறீங்க. என்ன ஒன்று கோபம் மட்டும் தான் பார்த்தோன்னா 8இல் செவ்வாய், தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வந்து நம்மளா போய் வாழ்ந்துட்டா இன்வால்வ் ஆகிடக்கூடாது. பொருளாதாரம் ரொம்ப அருமையாக இருக்கும். எதிர்பார்த்த பொருளாதார வரவு. அதே போல் மாணவர்களுக்கு படிப்பு ரொம்ப அருமை. உங்களுக்கு விருப்பப்பட்ட காலேஜ் விருப்பப்பட்ட இடத்துலையே கிடைப்பது, அதற்காக ஒரு வெளிநாட்டு கல்வி, அதற்கான ஒரு லோன் வங்கிகளில் கிடைப்பது, கலைத்துறை, விவசாயத்துறை அப்படின்னு எல்லா துறையில் இருப்பவர்களுக்கும் ரொம்ப சிறப்பு. இந்த காலகட்டம் வந்து வேலை செய்கிற இடங்களில் இதே தசாபதி சிறப்புலாம் இல்லைன்னா கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சி மேலதிகாரிகள் உடன்படுபவர்கள் அனைவரும் அனுசரித்து செலுத்துங்க. நல்ல பெனிஃபிட்ஸ்லாம் வரக்கூடிய காலம். நல்லா ப்ரமோஷனுக்கெல்லாம் நல்லா எல்லாம் இது பண்ணி எல்லாமே கைக்கு வரக்கூடிய காலம். கோபத்தால் எதையும் எங்கேயும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அதே போல் சகோதர சகோதரிகளிடமும் உறவுகளுக்கெல்லாம் விட்டு கொடுத்து போயிடுங்க. பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. என்ன மாதிரி நியாயமா இல்லை, என்ன மாதிரி நேர்மையா இல்லை அப்படின்னு உங்கள் புராணத்தை எங்கேயும் பாடிக்கொண்டு இருக்காதீர்கள். அடுத்தவங்ககிட்ட எதிர்பார்க்கவும் பார்க்காதீங்க. இதெல்லாம் யோசனை பண்ண நம்மளுக்கு அல்சரும் நம்மளுக்கு டைஜஷன் பிரச்சனையும் வந்துடும். காரமான உணவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனமாக போங்க. ஒரு சிலருக்கு வந்து ரத்தத்தில் சத்து குறைபாடு வரும். அதே போல் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். ஒரு டயர்ட்னஸ் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டம். ஒரு அதே அடிக்கடி போய் சோர்ந்து உட்காந்துக்கிறது இதெல்லாம் இருக்கும். ஏன்னா சனி 6ஆம் இடத்துல வந்து 8ஆம் இடத்துல இருக்க செவ்வாயை பார்க்குறாரு. அத்திப்பழ ஜூஸ் நிறைய சாப்பிடுங்க. சஷ்டி கவசம் கேளுங்க. இந்த கிரக பார்வையின் தாக்கத்தை நம்ம வந்து இது பண்ணிக்கிறதுக்கு நம்ம இது பண்ணோம். அதே போல் அபிராமி அந்தாதி வலிமை மிக்க விதியை வெல்லக்கூடிய 75வது பாடலையும் கேளுங்க. பூர்வ புண்ணியம் வலுப்படுத்துறதுக்கு அந்த 50வது பாடலையும் படிங்க. படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளின் முன்னேற்றம் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு சிறப்பான முன்னேற்றங்களை வந்து நீங்கள் வந்து காண போகிறீங்க. 5க்கு 2ஆம் இடம் நவரஸ்தானத்தில் நமக்கு சனி அமர்ந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 5ஆம் இடத்தை 9ஆம் பார்வையால் பார்க்குது. பிள்ளைகள் நலன், அவங்களுக்கான ஒரு படிப்பு, அவங்க கல்வி, வேலை வாய்ப்பு எல்லாம் சிறப்பு. என் பிள்ளையால் எனக்கு பெருமை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மாணவர்கள்லாம் வந்து நல்லா படித்து நல்லா எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறது, நீங்கள் நல்ல மார்க் எடுத்து இந்த காலகட்டம் உங்கள்
உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் கல்வி நிறுவனத்திற்கும் நல்ல பெருமையை தேடி தருவீங்க. அதே போல் எக்ஸாம்ஸ்லாம் ரொம்ப நல்லா ஃபினிஷ் பண்ணிடுவீங்க. படிக்கிற பிள்ளைங்க நல்ல ஞாபக சக்தி, ஒரு தடவை படித்தாலும் நல்லா மனசில் பதியிறது, நல்லா ஒரு படிக்கப்பில் ஆர்வம் ஏற்படுறது ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ +2 போகிறவங்க, இப்போ 10th போகிற பிள்ளைங்களுக்குலாம் இப்போ தெரிஞ்ச படிப்பை ரொம்ப சுறுசுறுப்பு உத்வேகம் கொடுக்கும். இல்லை மேற்படிப்பு படிக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். அந்த மேற்கல்வியை படித்து முடிப்பது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். என்ன நம்ம உடல் ஆரோக்கியத்திலையும் உணவு பழக்க வழக்கத்திலையும் மட்டும் கொஞ்சம் முறையாக கையாளணும். இல்லத்தரசிகளுக்கு நீங்கள் கேட்டது கிடைச்சிடும், நினச்சது நடக்கும், பட்ஜெட் துண்டு விடாது, கையில் இருப்பு கூடும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆடை ஆபரணம் அத்தியாவசிய பொருள் சேர்க்கை, மன மகிழ்வு, மன நிறைவு, சுப நிகழ்வுகளில் கலந்து கொள்வது எல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்கக்கூடிய காலம். தேவையில்லாத சிந்தனையை மட்டும் யோசிக்கிறத விட்டுடுங்க சொல்லியாச்சு. நீங்கள் உண்டு வேலை உண்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அருமையான மாதம். வயதில் மூத்தவங்களுக்கும் இதே தான். உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்திக்கணும். பெருசாக முதலீடு போட்டு செஞ்சு நான் போய் ஒரு வேலையை செய்யணும்னா கொடி பிடிச்சிட்டு நிற்காதீங்க. இருப்பதை வைத்து அப்படியே கடந்து வந்துடுங்க. ரொம்ப எதையும் புஷ் பண்ணிக்காதீங்க. அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லாவே ஒரு சிலருக்கு கை கொடுக்கும். எதிர்த்தரப்புக்கு சிறப்பாக இருக்கும்பொழுது ரொம்ப அருமையாகவே போகும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க மட்டும் தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் வைத்து கொள்ளாதீங்க. இப்போல்லாம் கூடுமான வரைக்கும் தேவைகளை மட்டும் பேசி தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்து கொண்டு முடிச்சுக்கோங்க. பல கொலக்கொல பேசுறதெல்லாம் வைத்து கொள்ளாதீங்க. ஒரு சிலருக்குலாம் திருமணத்தை சார்ந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நல்லபடியாகவே முடியும். அதாவது உங்களுக்கு ஒன்று பிடிக்கும், உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒன்று பிடிக்கும், எதிர்பார்ப்பது வேறு வேறாக இருக்கும். அப்போ முழு நிறைவோடு இங்கே நம்ம திருமண பேச்சுவார்த்தைகளை பேசுகிறோமான்ற ஒரு சந்தேகமும் வந்துடும். அதனால் இந்த மாதம் வேணால் நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, எது நம்ம வாழ்க்கைக்கு தேவைன்னு. அடுத்த மாதம் கூட நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆக மொத்தத்தில் எது நடந்தாலும் உங்கள் நல்லதுக்காகவே நடக்கும். எந்த குழப்பமும் வேண்டாம். இந்த காலகட்டம் கோபம், இந்த எரிச்சல், அந்த சிலுசிலுப்பு பரபரப்பை மட்டும் குறைத்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு. வண்டி வாகனங்களை செல்லும்போது கவனம் வேண்டும். ரேஷ் டிரைவிங் வைத்து கொள்ளக்கூடாது. இந்த மாதம் வயதில் மூத்தவங்க இருப்பதை வைத்து கடந்து வந்துடுவது உங்களுக்கு சிறப்பு. கன்னிராசி அன்பர்களே, இந்த மாதம் என்ன பண்ணலாம்? பணம் வருமா? வரும். கடன் அடையுமா? அடையும். தொழில் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். குழந்தை பாக்கியம், குழந்தைகள் சார்ந்த விஷயம் எல்லாம் நல்லா இருக்கும். என்ன ஒன்று, நம்ம ஒரு அக்கம் பக்கம் வெளியாட்கள் புது நபர்கள்கிட்ட பழகுவதும் அவர்கள் தலையீடு நம்ம குடும்பத்தில் இருப்பதும் கவனம் வேண்டும். பேச்சுவார்த்தைகள்லாம் கொஞ்சம் கவனம் வேண்டும். தேவையில்லாத பேச்சு, மற்றவர்கள் பேச்சு நம்ம காதில் போட்டுக்கூடாது. நம்மளும் தேவையில்லாமல் எதுவும் இருக்கக்கூடாது. நம்ம இப்போ நம்ம முன்னேறக்கூடிய நேரம். அப்போ நம்ம வேலையிலையும் நம்ம முன்னேற்றத்திலையும் மட்டுமே நம்ம கவனத்தை வைங்க. அனைவருடைய பிரச்சனையும் தூக்கி உங்கள் தலையில் போட்டு கொள்ளாதீங்க. அதே போல் நம்மளுக்கு லக்னத்தில் கேதுவும் 7 ராகும் இருந்து கொண்டு இருக்காங்க. இது வரைக்கும் குழப்பமாக தெளிவாக இல்லாமல் இருந்தாங்கன்னா இப்போ குருவுடைய பார்வை நமக்கு தெளிவுபடுத்தினாலும் அப்பப்போ போய் ஏதாவது ஒரு டவுட் வந்துகிட்டே இருக்கும். அதையெல்லாம் தீர்த்து கொள்வதற்கு இலை வழிபாடை வைத்துக்கொள்ளணும். விநாயகரின் காரிய சித்தி மாலை உங்களுக்கு தடைகளை போக்கி கொடுத்துரும். பெருமாள் வழிபாடு, ஏன்னா ஆரம்பத்தில் லாபாதிபதி உங்கள் ராசி 7ஆம் இடத்துல தான் உதயமாவார். அப்போ நல்ல பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, நல்ல சமூகத்தில் ஒரு நல்ல மதிப்பு, பேர் புகழ், அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நல்ல ஒரு புதிய தொழில், அதன் மூலம் நம்ம ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் அடையிறது, ஆடை ஆபரணம் அத்தியாவசிய பொருள் சேர்க்கை, குடும்பத்தோட குதூகலமாக வெளியில் சுற்றுலா செல்வது, இந்த மாதிரி குடும்பத்தோட அப்பப்போ ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளும்போது உங்கள் மனசுக்கும் சரி உங்கள் உடலுக்கும் சரி அது புத்துணர்வாகவே இருக்கும். ஏன்னா பழைய காலத்து கோயிலெல்லாம் பஞ்சபூதங்களையும் ஆகர்ஷண சக்தியோடு தான் கட்டி வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம உடல்லையும் பஞ்சபூதங்கள் இருக்குது. அதுவும் சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகி நம்மளுக்கு அருமையான பலன்களை அட்டகாசமாக தரும் அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கவனமாக எப்பமா இருக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு 5, 6 சந்திராஷ்டம தினங்கள். சந்திராஷ்டம தினங்கள் என்ன பண்ணோம்? தேவை ஏற்கனவே செவ்வாய் இருக்காது, கோபத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டு அடுத்தவங்க கிட்ட சிறு சிறு கடுகுன்னு விழாமல், இல்லை தேவையில்லாமல் பிரச்சனையாக நமக்கு அன்றைக்கி விவாதிப்பாங்க. அதெல்லாம் எந்த ஒரு கருத்தும் நீங்கள் சொல்லாமல் புன்முறுவலோடு கடந்து வந்துடுங்க. அந்த சந்திரனையும் சிறப்பாக ஆக்டிவேட் செய்து கொள்வதற்கு சந்திராஷ்டம தினங்கள், ஏன்னா 8க்கு வந்துடுறாரு இல்லையா, அதனால் இந்த காலகட்டம் செவ்வாயாக இருக்குன்னா நம்மளால் அதுக்கு ஒரு பெனிஃபிட்லாம் உண்டு. ஒரு திடீர்னு ஒரு சொத்து, ஒரு உயிர் சொத்து கிடைக்கிறது எல்லாமே ஏற்படும். அப்படி ஒரு பாசிட்டிவாக ஆக்டிவேட்டேஷன்லாம் நம்ம செய்து கொள்ளலாம். அதே போல் ஒரு புதிய முயற்சிகள் நம்ம தேடுறோம், ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போட ஒரு கலைகளை கற்றுக்கொள்வதற்கு ஒரு நீண்ட நாள் தேடுதல்லாம் கூட நிறைவேறும் சந்திராஷ்டமம். இதெல்லாம் நம்ம எந்தெந்த ராசின்னு ஒருத்தர் சொல்ல முடியாது இல்லையா, அதனால தான் சந்திராஷ்டமம் அன்னைக்கு குழப்பம் இல்லாமல் தெளிவாக இருங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு தசா புத்திலாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. அதுக்காக தான் பொதுவாக 8ல் சந்திரன் வரும்போது கவனம் விழிப்புணர்வுன்னு சொல்லியிருக்கோம். ஒரு சிலருக்கு ஞாபகம் வருது, இப்போ பொருளை எங்கேயோ வச்சு தேடுவாங்க. அன்றைய தினங்கள் சிறப்பாக இயங்குவதற்கு விநாயகர் வழிபாடு, ஏற்கனவே லக்னத்தில் நமக்கு சொல்லிட்டோம் கேது இருக்கிறதுனால, சுமுகாய நமக
ஓம் கணபதியே நமக, ஏகதந்தாய நமகன் ஒரு 11 இருக்கும் அந்த ஸ்லோகம். அதை படிக்கிறது. இல்லை எனக்கு சுமுகாய நமகன் சொல்லிட்டாலே எல்லா விஷயங்களையும் சுமூகமாக முடித்து கொடுத்துருவார். எல்லா பிரச்சனையும், உறவுகள் இருக்கக்கூடிய பிரச்சனையும். ஏன்னா 3க்கு உரியவரை 8ல் போய் உட்காந்துருக்காரு, அவருடைய 6ஆம் இடத்துல போய். அப்போ சகோதரர்கிட்ட தேவையில்லாத ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு ஆர்கியூமெண்ட்டு, இதெல்லாம் இந்த காலகட்டம் வைத்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லியாச்சு. மற்றபடி இந்த காலகட்டம் அனைத்தும் சிறப்பு. இதுக்கு பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, உங்களுக்கு நடக்கவிருக்கிற அனைத்து விதமான சுப நிகழ்வுகள், சுப செயல்பாடுகள், பொருளை வாங்கிறதுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை பெருக்கிக் கொள்வதற்கு கோபமும் நிதானமும் இது மட்டும் இருக்கணும். எமோஷ்னலாக போய் எங்கேயும் முடிவெடுத்துடக்கூடாது. அறிவுபூர்வமாக முடிவெடுக்கணும். அதுவும் சந்திராஷ்டம தினங்களில் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வாக இருந்து கொள்வது ரொம்ப சிறப்பு. அன்றைய தினம் ஒரு டம்ளரில் பாலை வைத்து நாட்டு சக்கரை போட்டு விநாயகரை வழிபட்டு அந்த பாலை அருந்திட்டு செல்லும்பொழுது சந்திராஷ்டம தினமும் உங்களுக்கு சகல சௌபாகியங்களை தரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அருமையான கிரக நகர்வுகள் உங்களுக்கு இருக்குது. பாக்கியங்களை நீங்கள் பெறக்கூடிய மாதமாகவும் இருக்குது. அது செயல்பட்டு கொண்டும் இருக்குது ஒரு வருட காலத்திற்கு. அப்போ இந்த மாதம் என்ன பண்ணணும், கொஞ்சம் 8ல் செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் நிறுத்தி நிதானித்து கோபத்தை குறைத்து. ஏன்னா ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். அதனால் கோபம் வந்தால் நம்ம புத்தியும் மழுங்கிடும், நம்மளுக்கு அறிவு அங்கே வேலை செய்யாது, நமக்கும் நல்லதில்லை, நம்ம உடலுக்கும் நல்லதில்லை. அதனால் இந்த காலகட்டம் உணவு பழக்க வழக்கத்தையும் உடற்பயிற்சியும் கவனமாக கையாண்டு நம்ம மெடிடேஷன், யோகா இதெல்லாம் முறையாக பின்பற்றும் போது நமக்கு அதிகமான பலன்களையே பெற்றுக்கொள்ளலாம். கன்னி ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வு உங்கள் ஜாதகத்தில் என்ன மாதிரியான தசாபதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்தி போகுது, அந்த பொருளாதாரம் சார்ந்து நீங்கள் அதிகப்படியான பெனிஃபிட் அடைய போகிறீங்களா, இல்லை உறவுகள் சார்ந்து அடைய போகிறீங்களா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். கன்னி ராசி லக்னக்காரர்கள் நிறைய தான தர்மம் பண்ணுங்கள், நிறைய தான தர்மம் பண்ணுங்க. ஏன்னா 6ல் சனி, அதனால் அவங்க சரியாக வேலையாளெலாம் அமையலைன்னா தொழிலாளர்களுக்கு சாப்பிட்றதுக்கு, அவங்களுக்கு நமக்கு உணவு, உடை, இருக்கை, இடம் இதெல்லாம் கொடுக்கும்போது நல்ல ஒரு வேலையால் அமைஞ்சிருவாங்க. மற்றபடி அனைத்தும் உங்களுக்கு தெளிவான பலன்கள், தெரியான பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து கொள்ளலாம். தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான், அவனம்மை அழைத்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்துனோ மாருதி பிரச்சோத்யாத். ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர. யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார். ஜெயகுருராயா. ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜ்வாலாய தீமகே தன்ன சக்கர பிரச்சோத்யாத். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஜூன் மாத ராசி பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சொல்ல இருக்கிறோம். இந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி அமாவாசை திதி வருகிறது. ஜூன் 21 பௌர்ணமி திதி வருகிறது. கிரகங்கள், ஜூன் மாத கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. உத்திரம் 2, 3 பாதங்கள், 4 பாதங்கள், அஸ்த நட்சத்திரம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் 9ஆம் இடத்தில் 8 நாளும், 10ஆம் இடத்தில் 15 நாட்களும், 11ஆம் இடத்தில் 5 நாட்களும் அற்புதமாக அமக்கலமாக இருக்கிறார். இந்த ஜூன் மாத கிரகங்கள் இந்த கன்னி ராசிக்கு சுமாரான பலனை தருமா, சூப்பரான பலனை தருமா? பாருங்கள், கன்னி ராசிக்கு 8லிருந்து வந்த குரு 9க்கு வந்துட்டார். சூப்பர். 9ஆம் இடத்துல இத்தனை கிரகம் இருக்குங்க. சுக்கிரன், சூரியன்,
புதன், குரு, இப்படி 4 கிரகங்கள் அதிகபட்சமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது பெரிய விசேஷம் இல்லையா? பாக்கியமான ஒரு சூழல். அங்கிருந்து குரு ராசியை பார்க்குறார். ராசியில் ஏற்கனவே கேது பகவான் இருக்கார். உங்களுக்கு ஞான மார்க்கத்தில் வழிவகுக்கும். அதாவது ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும், தான தர்மங்கள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கினை பெறுவீர்கள். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு உங்கள் தொழிலில், உத்தியோகத்தில் நீங்கள் ஸ்திரமாக நல்ல உங்கள் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது அமையப்போகிறது என்று சொல்லலாம். இந்த 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 2க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் நல்ல நிலையில் இருக்கிறாரா? 9ஆம் இடத்தில் இருக்கிறார், 10ஆம் இடத்தில் இருக்கிறார். சூப்பர். அப்போது நல்ல பண வரவு, பொருள் வரவு இருக்கும். யோக பாக்கியங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இந்த மாதம் விளங்கப் போகிறது. இந்த 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்துட்டு இருந்தார். இப்போவும் சனி பகவான் பார்த்துட்ருக்கார். ஆனால் இப்போ குரு சனியும் பார்க்குறார், 3ஆம் இடத்தை குருவும் பார்க்குறார். எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும். இப்போ அவங்க ஒரு ஒருமித்த கருத்தோடு அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழல். மற்றபடி பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டும். இது செவ்வாயினுடைய வீடு இல்லையா? அப்போ ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு உள்ளவங்களுக்கு 10ஓட 11 இருந்த நீங்கள் உங்களுக்கு இப்போது நம்பர் 1, நம்பர் 2 பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு சூழல் வரும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 4ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு குரு 9ல் இருக்கார். சூப்பர். ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணம் ஏறுவது என்பது மாபெரும் சிறப்பு. தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு நிலை. 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். சூப்பர். குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதத்தாலும் உங்களை பொறுத்தவரையும் இந்த மாதம் நினைத்ததை சாதிக்க முடியும். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு அற்புதமான ஒரு மாதம். பூர்வீக சொத்து பிரித்து கொள்ளாதவர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு அமைப்பு, ஒரு பிரிவு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் பங்கு. குழந்தை பாக்கியம் நீண்ட நாளாக இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைப்பு. 6ஆம் இடத்துல சனி பகவான் உபஜயஸ்தானம். 6ல் சனி, எதிரிகளே இல்லைங்க உங்களுக்கு. இருந்தாலும் நீங்கள் தான் எதிரிகள் தோற்று போயிடுவாங்க, நீங்கள் ஜெயிப்பீங்க. கடன் சுமை இல்லை என்று சொல்லலாம். படிப்படியாக குறைந்துவிடும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிக்கலாம். வீட்டு சுப செலவுக்கு உதவும். உங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல மேல் அதிகாரி ஆகட்டும், உங்களுக்கு கீழ்நிலையுள்ள பணியாளர்களாகட்டும், எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது வசப்படும். அதாவது எக்ஸாம் எழுதுகிறாங்க, யூனிவர்சிட்டி எக்ஸாமு, டிஎன்பிஎஸ்சி, நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்க, பேங்க் எக்ஸாம் எழுதுகிறாங்க, வேலைக்காக முயற்சி பண்ணுறாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக இவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். தாராளமாக எழுதலாம், சக்ஸஸ் கண்டிப்பாக உண்டு. மற்றபடி இந்த 7ஆம் இடத்துல ராகு, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். நண்பர்கள்கிட்டையும் கருத்து வேறுபாடு வரும். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். ஆனால் வெளியூர் வெளிநாட்டு பயணம்னு போயிட்டீங்கன்னா எஸ்கேப் தான். ஜாலியாக இருப்பீங்க, நல்லா சம்பாதிப்பீங்க, குடும்பத்தை விட்டு பெரியன்னு ஒரு கணக்கை ஒழிய மற்றபடி எல்லாமே பாசிட்டிவ் தான் உங்களை பொறுத்தவரையும்.
இந்த செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல இருந்து சனி பார்க்குறார். அப்போ என்ன அப்படின்னாக்கா, அசையா சொத்துக்கள் மூலம் சில பிரச்சனைகள், லிட்டிகேஷன், சில தேவையில்லாத சிலருடைய ஆக்கிரமிப்பு, அதாவது அவங்களுடைய ஆக்கிரமிப்பு சட்டத்திற்கு புறம்பான ஒரு சில விஷயங்கள் இது பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழல் இருக்கும். குலதெய்வ வழிபாடு உங்களை காக்கும். ஒரு சிலருக்கு அசிங்கம், அவமானங்கள் கூட ஏற்படலாம், சகோதரர்களால் ஏற்படலாம். மற்றபடி அசையா சொத்துக்கள் மூலம் கூட சில பிரச்சனைகள் வரக்கூடிய காரணம் இருக்கிறது. லிட்டிகேஷன் வரும், எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி 9ஆம் இடம் சூப்பராக இருக்குது. ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்ற மாதிரி இந்த குரு 9க்கு வந்தாலும் வந்துச்சு. இந்த கன்னி ராசி அன்பர்களை பிடிக்க முடியாதுங்க. சூப்பருங்க, சாதிக்க போகிறீங்க. இனி இந்த ஓராண்டு காலம் கன்னி ராசி அன்பர்களுக்கு சாதிக்கக்கூடிய காலம். அதுலேயும் வெளிநாடு போய் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். அது உயர்கல்விக்காக இருக்கலாம், உத்தியோகத்துக்காக இருக்கலாம், இல்லை சொந்த தொழிலுக்காக இருக்கலாம். நீங்கள் எதற்காக சென்றாலும் சாதிக்கப் போகிறீர்கள். தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம், அரசாங்கத்தால் அனுகூலம், மனைவி வழி சொந்தங்கள், பெண்களால் ஆதாயம் அப்படின்னு சொல்லலாம். தாய்மாமன் மூலம் அனுகூலம். பத்திரிகைத்துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், இவங்க அத்துணை பேருக்கும் ஒரு முன்னேற்றகரமான ஒரு ரெகக்னேஷன், தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு சிலர் பத்திரிகைத்துறை, மீடியா துறையில் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க, இல்லை அரசாங்கத்துறையில், தனியார் துறையில் முயற்சி பண்ணுறீங்க. எந்த துறைக்கு முயற்சி பண்ணணுமோ அந்த துறையில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சந்தோஷமாக கிடைக்க போது. நீங்கள் வேலையில் சேர்ந்து ஜாயின் பண்ணி நல்லா சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸ்ஸு கைகூடும். இது நாள் வரைக்கும் சரியில்லாமல் போயிருக்கலாம். இனி உங்களுக்கு இப்போ கேட்குற இடத்துல கடனை வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் ரெட்டிப்பு வளர்ச்சி, ரெட்டிப்பு மகிழ்ச்சி, நல்ல சம்பாத்தியம், பொருளாதார மேன்மை, சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நிலை. நீங்கள் அரசாங்கத்தின் மூலம் கூட லோன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். கிடைச்சி அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி உங்களுக்கு 12ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும், மந்திச்சுட்ட மாதிரி இருப்பீங்க. செலவினங்கள் ஏற்படும். சுப செலவும் இருக்கும், அசுப செலவும் இருக்கும். மற்றபடி ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் அனுசரித்து போக வேண்டிய சூழல். ஏன்னா 2க்கும் 9க்கும் உடையவர் 9ஆம் இடம் 10ஆம் இடத்தில் இருக்கிறதால குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை, சமூகத்தில் அக்கறை உள்ளவர்கள், சமூக நலன் கருதி சில உங்களுடைய உழைப்பை இடுவீர்கள். அதாவது சமூக நலனுக்காக சில பேர் எதிர்பார்ப்புகள் இல்லாமல், சம்பளம் இல்லாமல் வேலை பார்ப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான காலகட்டம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த 6ஆம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார். தொழிலில், உத்தியோகத்தில் ஒரு மேன்மையான ஒரு சூழல் கிடைக்கப் போகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் 2, 3, 4 ஜூன் மாதம் 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க. சந்திராஷ்டமம் சொல்லிக்கிங்க. மற்றபடி சூதனமாக நீங்கள் நடந்துப்பீங்க. தலைக்கு வர்றது தலைப்பாயோடு போகும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். இந்த ஜூன் மாத கிரகங்கள் எஸ்பெஷலி இந்த குரு பகவான், சுக்கிரன், புதன் இவங்கெல்லாம் ரொம்ப நல்ல நிலையில் இருக்கிறதால இந்த மாதம் ஒரு புத்துணர்ச்சி பெற்று, புது பொலிவு பெற்று நீங்கள் வலம் வரப்போகிறீர்கள். சந்தோஷமாக இருக்கப் போகிறீர்கள். புகழ் பெறப்போகிறீர்கள். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், தென்னாட்டுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஜூன் மாதத்தில்
சனி பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார். அதே போல செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார். சுக்கிரன் 12ஆம் தேதி வரைக்கும் ஆட்சி பலம் பெறுகிறார். 14ஆம் தேதிக்கு மேல புதனும் ஆட்சி பலம் பெறுகிறார். ஆட்சி அப்படின்னா தன்னுடைய சொந்த வீட்டுல பலமா இருந்து எல்லாருக்கும் பலனை 100% கொடுக்க போறாங்க அப்படிங்கிற அமைப்பு. சனி பகவான் மட்டும் இந்த மாதம் 29ஆம் தேதி வக்ரமாகிறார். நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும். சனி வக்ர பதிவை நாம அடுத்து வரக்கூடிய வீடியோல பார்க்கலாம். சனி வக்ரம் ஆகுறது அப்படின்னா முன்னோக்கி வருகிறார் அப்படிங்கிறது அமைப்பு. முன்னோக்கி வருகிறார் அப்படிங்கிறது தான் மகர வீட்டுக்கு மறுபடியும் சனி என்ட்ரி ஆக போகிறார். அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம். கன்னி ராசிக்குண்டான ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். கன்னி ராசிக்கு உங்க ராசியில கேது இருந்துட்டு இருந்தார். நிறைய தடை தாமதங்கள், வம்பு வழக்குகள், பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் நிறைய வந்திருக்கும். இந்த குரு வந்ததுக்கு அப்புறம் இந்த கன்னி ராசிக்கு ஓரளவுக்கு நல்ல பலன் அப்படின்னு சொல்லலாம். ஸ்லோவா தான் கொடுப்பார். வந்த உடனே பெருசா மாற்றத்தை கொடுத்துருக்க மாட்டார். கொஞ்சம் ஸ்லோவா தான் எடுத்துட்டு போவார். அடுத்து பாருங்க, உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புதன் எங்க இருந்தாருன்னா 9ஆம் வீட்டுல இருக்கிறார் 14ஆம் தேதி வரைக்கும். அதற்கப்புறம் பாருங்க 10ஆம் வீட்டுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு வரார். ராசி அதிபதி 9ஆம் வீட்டுல இருந்தா ஆன்மீக வழிபாடுகள், நல்ல குரு அமைவது, தந்தையினுடைய அனுகிரகம் கிடைப்பது, அவர்கள் மூலமாக ஒரு உதவிகள் இதெல்லாமே கிடைக்கும். இப்போ இந்த ராசி அதிபதி புதன் என்ன பண்றாருன்னா 14ஆம் தேதிக்கு மேல தொழில் ஸ்தானத்துக்கு வரார். அப்போ நிச்சயமாக தொழில் வளர்ச்சி உண்டு. தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். புதிய வகை, அதாவது நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னொரு கிளை அமைச்சுக்கலாம், அல்லது அதுல ஏதாவது புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் தொழில் சார்ந்த எல்லாமே உங்களுக்கு சாதகம் தான். தைரியமா பண்ணலாம். ராசி அதிபதி ஆட்சியோ உச்சமோ பெற்றால் அந்த ஜாதகர் அந்த மாதம் முழுவதும் மிகுந்த நற்பலன்களை அடையக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதம் நீங்க எதை சார்ந்து பண்ணினீங்கனாலும் உங்களுக்கு சக்சஸ் தான். தைரியமா பண்ணலாம். 2 மற்றும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 12ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு 9ஆம் வீட்டுல இருப்பார். அதற்கப்புறம் அவரும் 10ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அப்ப 2 கூடையவர் 10க்கு வந்தா ஆட்டோமேட்டிக்கா தொழில நல்ல லாபம், தொழில புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு பண வரவு வர்றது, குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைப்பது, அதே போல சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா வர்றது, இது எல்லாமே கிடைக்கும். உங்களுடைய சொந்த இடத்திலேயே கூட தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதுவும் பூர்வீக இடத்திலேயே பண்ணி கொடுப்பதற்கு உண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக இந்த சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது 3 மற்றும் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 8ஆம் வீட்டிலே இருக்கார். நம்ம என்ன பண்ணுவோம்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம், 3ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா 3, 8 அப்படிங்கிறது மிகப்பெரிய பண வரவு, சூட்சமமான பண வரவை கொடுக்கக்கூடியது. உழைப்பில்லாம ஈஸியா ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் 8ஆம் இடம். உயில் சொத்து 8ஆம் இடம். இது மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த மாதம் மூவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உயில் சொத்து கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஷேர் மார்க்கெட், MLM, பிட்காயின், லாட்ரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு ஜாக்பாட் அடிப்பதற்குண்டான ஒரு நல்ல மாதமாக இருக்கும். தைரியமாக நீங்க அதுல தலையிடலாம் உங்க ஜாதகத்துல அந்த அமைப்பு இருந்தால். அடுத்து பாருங்க, இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய யார் உங்களுக்கு விரயஸ்தானாதிபதி. அந்த விரயஸ்தானாதிபதியும் பாருங்க 9ஆம் வீட்டுல இருந்தார். அடுத்தது 10க்கு வரார். அப்ப விரயம்னா சுப விரயமும் 12 தான், அசுப விரயமும் 12 தான். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆகுது. வெளியூர் வெளிநாடு எங்காவது வேலைக்கு போறீங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றீங்க, வெளிநாட்டுக்கு உங்களுடைய பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி பண்றீங்க அப்படின்னா இந்த மாதம் இது எல்லாமே உங்களுக்கு சக்சஸா வருவதற்குண்டான மாதமாக இருக்கும். அப்போ உழைப்பு அதிகமா இருக்கும் இந்த மாதம். அடுத்த மாதம் பாருங்க, இந்த கிரகங்கள் எல்லாமே 11ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது நீங்க உழைத்த உழைப்பிற்குண்டான நல்ல ஒரு ஊதியம் எப்ப கிடைக்கும் அப்படின்னா அடுத்த மாதம். இப்போ உழைப்பு, புதிய முயற்சிகள், புதிய நபர்களுடைய சேர்க்கைகள், தொழில் சார்ந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. குரு பார்வை இருக்கிறதுனால எங்க போனாலும் நீங்க கேட்ட விஷயங்கள், நடக்கக்கூடிய செயல்கள் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரும் அப்படிங்கிறது மாற்றமே இல்லை. இந்த மாதம் சிறப்பாக இருக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம். 5 கரத்தோனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தால் இணைய எங்களுக்கு வணக்கம். இது ஜூன் மாத ராசி பலன். ஜூன் மாதம் கன்னி ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கார். கூட அவருக்கு வீடு கொடுத்த சுக்கிரனும் இருக்கார். இது இல்லாமல் 4 மற்றும் 7ஆம் அதிபதி குரு அங்கேயே இருக்கார். 12ஆம் அதிபதி சூரியன் அங்கே இருக்கார். இப்போ இதெல்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, தந்தையார்ட்ட தேவையற்ற மனக்கசப்புகள் ஏற்படலாம், தந்தையாரால் நன்மைகளும் ஏற்படும். அதே நேரத்தில்
சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நன்மைகளும், சூரியன் அந்த இடத்துல இருக்கக்கூடாது, இருக்கிறதுனால மனக்கசப்புகளும் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்கிறோம். லக்னாதிபதி பாகிஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பு. நினைத்த காரியம் நடக்கும், பொருளாதார முன்னேற்றம் இருக்கும், உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். எழுத்து, டாக்குமெண்டேஷன், கம்யூனிகேஷன் தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும். புரோக்கரேஜ், கமிஷன் தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லபடியாக இருக்கும். 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் 10க்கு 12ஆம் இடத்துல இருக்காங்க. அப்போ தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு விரயம், சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு விரயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு வேலையில் ஒர்க்லோட் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதை ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணி வந்துடுவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. மாமன் வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ். 4ஆம் அதிபதி பாகிஸ்தானத்தில் இருக்காங்க. குரு திரிகோணத்தில் இருக்கிறது சிறப்பான ஒரு அமைப்பு. அப்போ வண்டி, வீடு, சொத்து இது தொடர்பான நன்மைகள் ஏற்படும். தாயாரால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் மாதத்தோட முற்பகுதி ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலையில் சஞ்சரிக்கிறார். மாதத்தோட பிற்பகுதி பார்த்திங்கனாக்கா அவர் உங்களோட ராசிக்கு முக்கியமான இடங்களில் சஞ்சரிக்கிறதுனால மாதத்தோட பிற்பகுதியில் லாபங்கள் அதிகரிக்கும், நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும், மனதில் எழக்கூடிய நற்சிந்தனைகள் பார்த்திங்கனாக்கா பலிதமாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. மொத்தத்தில் இந்த ஜூன் மாதம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பல முன்னேற்றங்களை தரக்கூடிய நல்லதொரு மாதமாக இருக்கும். 12ஆம் அதிபதி பாகிஸ்தானத்தில் இருக்கிறதுனால தந்தையாருக்கு உடல் நிலை பாதிப்புகளை தரலாம், அல்லது தந்தையாருக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. மற்றபடி இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக நிச்சயமாக கன்னிராசிக்கு அமையும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா 4, 5, 6, 7 4 நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வரதுனால அன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க, வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க. பெருமாள் வழிபாடு கூடுதல் நன்மையும் சிறப்பையும் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.